கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடியினியற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்தில் 8 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து நாம் ஒரு பகுதியை தியானித்து இந்த நாள் முழுவதும் எல்லா காரியத்துக்கும் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தி இரவு நேரத்திலே நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை எசேக்கியேல் 14 அதிகாரம் 20-21 ஆகிய வசனங்கள். நோவாவும் தானியேலும் யோபும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்களே அல்லாமல் குமாரனையாகிலும் குமாரத்தியாகிலும் தப்புவிக்க மாட்டார்கள் என்று என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்பதை கர்த்தராய் ஆண்டவர் உரைக்கிறார். ஆகையால் கர்த்தராய் ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், நான் மனுஷரையும் மிருகங்களையும் நாசம் பண்ணும்படி எருசலேமுக்கு விரோதமாக பட்டயம், பஞ்சம், துஷ்ட மிருகங்கள், கொள்ளை நோய் என்னும் 4 கொடிய தண்டனைகளையும் அனுப்பும் போது எவ்வளவு அதிக சங்காரமாகும் என்ற ஒரு கொஸ்டினோடு அந்த இடத்துல முடிகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த வேத பகுதியை நாம் தியானிப்போம். நோவாவும் தானியேலும் யோபும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்களே அல்லாமல் குமாரனையாகிலும் குமாரத்தியாகிலும் தப்புவிக்க மாட்டார்கள் என்று என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்பதை கர்த்தராய் ஆண்டவர் உரைக்கிறார். நாம் வாழுகிற காலம் கடைசி காலம். கடைசி காலத்திலே எப்படினாலும் என்று இன்று உலகத்துக்குள்ளே எத்தனையோ காரியத்திலே அக்கிரமம் பெருகி கொண்டிருக்கிறது. துன்மார்க்கமா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் வாழுகிற காலம் கிருபையின் காலம். கிருபையின் காலத்திலே மனம் திரும்ப நம்முடைய தேவன் அழைக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் மனம் திரும்பாமல் சுய இஷ்டத்தின்படி தங்கள் பாவ காரியத்தில் இருப்பார் என்றால் தேவனுடைய தண்டனைக்கு நாம் எப்படி தப்புவித்துக் கொள்வது? பரிசுத்த வேதாந்தத்திலே திட்டமாக எழுதி வைத்து விட்டார். நோவனுடைய வாழ்க்கையிலே உத்தமனும் நீதிமானுமாக இருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். தானியேலும் அதே போல நீதிமானாக இருந்திருக்கிறார். அதே போல யோபுவும் உத்தமனும் நீதிமானமாக இருந்திருக்கிறார். இன்று நாம் வாழ்கிற காலத்திலே கடைசி காலம். கடைசி காலத்திலே நாம் உண்மை உள்ள ஜனமாக இருக்க வேண்டும். 2வது, அநீதியான காரியங்களை வெறுத்து நாம் நீதிமானாக இந்த பூமியில வாழ நம்முடைய தேவன் அழைக்கிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்க என்று சொன்னார். கர்த்தருடைய பிள்ளைகளே, விசேஷமாக இந்த நாளிலும் கர்த்தருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். கடைசி காலத்திலே நிர்விசாரமா வாழ்கிற ஜனங்கள் உண்டு. நிர்விசாரமா வாழ்கிற ஜனங்கள் மேல் தேவனுடைய கோபாக்கினே வெளிப்படும். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மனம் திரும்பி கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்யும் போது தேவனுடைய கோபத்தின் நாளிலே நாம் எல்லாரும் தப்பித்துக் கொள்ள முடியும். இந்த செய்தியை கேட்டுக்கொள்கிற தேவ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாக நீதிமானாக மாறிவிட்டீர்களா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கிறது. கடைசி காலத்திலே எத்தனையோ காரியத்திலே உலகத்திலே பாவம் பெருகி கொண்டே இருக்கிறது. பாவம் பெருகி கொண்டே இருக்கும் போது நமக்குள்ளே நிர்விசாரம் காணப்படும். அந்த நிர்விசாரத்துக்காக தேவனுடைய கோபம் வெளிப்படுகிறது. நாம் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் செய்ய வேண்டும். மனம் திரும்பி கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படிய நம்முடைய தேவன் இந்த நாளிலும் அழைக்கிறார். ஹல்லேலூயா. நோவாவும் தானியேலும் யோபும் அதன் நடுவிலும் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் மாத்திரம் தங்கள் ஆத்துமகளை தப்புவித்துக் கொள்கிறார்கள். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு தேவ ஜனமே, யாரு தப்புவித்துக் கொள்கிறார்கள் என்று பார்க்கும்போது நீதிமான்கள் தப்புவித்துக் கொள்கிறார்கள். நீதிமான்களுக்கு அநேக உபத்திரங்கள் உண்டு என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனாலும் நீதிமானை கர்த்தர் மீட்டுக் கொள்கிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு தேவ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பிரியமான காரியம் எல்லாமே இருக்கிறதா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கிறது. ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், நான் மனுஷரையும் மிருகங்களையும் நாசம் பண்ணும்படி தேவனுடைய தண்டனை வெளிப்படும் போது எவ்வளவு ஆபத்து இருக்கு என்பதை நாம் இந்த பகுதியில் அறிந்து கொள்ள முடியும். மனுஷரையும் மிருக ஜீவன்களையும்
இன்று எத்தனையோ குடும்பத்துக்குள்ளே நம்முடைய தேவன் அன்பின் தேவன், சமாதானத்தின் தேவன் என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார். பாவியின் மேல் நாள்தோறும் சினம் கொள்கிற தேவன். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கிருபையின் காலத்திலே மனம் திரும்பும் போது நாம் எல்லாருமே நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கிறோம். காலம் கடைசியா இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தன் சுய இஷ்டத்தின்படி மாம்ச கிரியை நிறைவேற்ற இங்கும் அங்குமா ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். சுய இச்சையை, ஜென்ம சித்தத்தை நிறைவேற்ற இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தியை கேட்டுக்கொடுக்க தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க ஆரம்பித்து விட்டீர்களா என்பது இந்த நாளிலும் நம்மை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவனுடைய கோபம் எப்படி இருக்கு என்று நாம் பார்க்கும்போது, மனுஷரையும் இரண்டாவது மிருகங்களையும் இந்த ரெண்டு காரியத்துக்குமே நாசம் பண்ணுவேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. மனுஷரையும் மிருகங்களையும் நாசம் பண்ணும்படி எருசலேமுக்கு விரோதமாக தேவனுடைய கோபம் வெளிப்படும் போது, எருசலேமுக்கு விரோதமாக முதல்ல பட்டயம், இரண்டாவது பஞ்சம், மூணாவது துஷ்ட மிருகங்கள், நாலாவது கொள்ளை நோய். யாருக்கு? மனுஷரையும் மிருகங்களையும். தேவனுடைய கோபம் வெளிப்படும் போது, தேவனுடைய தண்டனை வெளிப்படும் போது மனுஷரையும் மிருகங்களையும் எப்படி அழிக்கிறார் என்று நாம் பார்க்கும்போது, பட்டயத்தை அனுப்புகிறார், பஞ்சத்தை அனுப்புகிறார். துஷ்ட மிருகங்கள் சத்துரு, பொல்லாத பிசாசு. பிசாசு எப்படி வருகிறான்? தேவனுடைய கோபம் வெளிப்படும் போது அந்த இடத்துல வருகிறான். கொள்ளை நோய், எத்தனையோ காரியங்கள்ல வியாதி, பலவீனம், இது எல்லாமே எப்பொழுது என்று நாம் பார்க்கும்போது, தேவனுடைய கோபம் வெளிப்படும் போது, தேசத்துக்குள்ளே மனுஷரையும் மிருகங்களையும் நாசம் பண்ணும்படி எருசலேமுக்கு விரோதமாக பட்டயம், பஞ்சம், துஷ்ட மிருகங்கள், கொள்ளை நோய். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு தேவ ஜனமே, நாம் இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால் கழுவப்பட்டு நீதிமான அந்த பூமியில வாழும்போது நாம் நீதிமான். விசுவாசத்தினால நாம் நீதிமான். அவருடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படியும் போது நீதிமான். இன்று கர்த்தருடைய கட்டளைக்கு யாரும் கீழ்ப்படி கிடையாது. நாம் ஒரு காரியத்தை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனே அவனே உண்மை உள்ளவன் என்று வேதம் சொல்கிறது. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையா இருப்பானாகில் அவனே நீதிமான். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு தேவ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்க நீதிமானா இருக்கும்போது கொள்ளை நோயிலிருந்து நமக்கு விடுதலை, பஞ்சத்திலிருந்து விடுதலை, துஷ்ட மிருகங்களிலிருந்து நமக்கு விடுதலை, பட்டயத்திலிருந்து விடுதலை. ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையா இருப்பானாகில். இன்னைக்கு எந்த வீட்டுக்குள்ளேயுமே உண்மை இல்லை, அதை நாம் மறக்க கூடாது. உண்மையா இருப்பானாகில் அவனே நீதிமான். நீதிமானுடைய வீட்டிலே ஐஸ்வர்யம் இருக்கும், நீதிமானுடைய வீட்டிலே சகல செழிப்பு இருக்கும். ஆனால் இன்று கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வீட்டிலே தரித்திரம், பஞ்சம், கஷ்டம், பல பிரச்சனை, போராட்டம், நிம்மதி இல்லை, கடன், இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். எத்தனையோ உபத்திரத்தில் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பேசுற பேச்சில உண்மை இல்லை, கண்கள்ல உண்மை இல்லை, சிந்தனையில தீமையான காரியங்கள், இருதயத்தில விபச்சாரமான காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத எத்தனையோ பாவமான காரியங்களை செய்துவிட்டு மறுபடியுமாக மீறுதல் பாவத்தில் இருக்கும்போது தேவனுடைய தண்டனை வெளிப்படுகிறது. என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையா இருப்பானாகில் அவனே நீதிமான். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவினால கழுவப்பட்ட நீதிமான் என்று நம்ம சொல்றோம். ஆனா நம்ம வாழ்க்கையில உண்மை இல்லையே, நம்ம வாழ்க்கையில பரிசுத்தம் இல்லையே. உன்னை போல பிறனை நேசி என்றார். இன்னைக்கு அம்மா அப்பாவை நேசிக்க மாட்டுக்கிறாங்க, மாமியாரை நேசிக்க மாட்டுக்கிறாங்க, கணவரை நேசிக்க மாட்டுக்கிறாங்க, உண்மையா இருக்க மாட்டுக்காங்க. கர்த்தருடைய கட்டளைக்கு, கர்த்தருடைய கற்பனைக்கு கீழ்ப்படியும் போதுதான் உண்மையா இருப்பானாகில் அவனே நீதிமான். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு தேவ ஜனமே, நீங்க உண்மையா இருக்கும்போது நீங்க நீதிமான். ஹல்லேலூயா.
நீதிமான் உபத்திரத்தில் நின்று காக்கப்படுவான். ஹல்லேலூயா. அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. இந்த கடைசி காலத்திலே தேசத்துக்குள்ளே பட்டயம், தேசத்துக்குள்ளே பஞ்சம், தேசத்துக்குள்ளே துஷ்ட மிருகங்கள், தேசத்துக்குள்ளே கொள்ளை நோய் என்னும் இந்நான்கு கொடிய தண்டனைகளையும் அனுப்பும் போது எவ்வளவு அதிக சங்காரமா இருக்கும் என்று கேள்வி கேட்கிறார். அப்படியே நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரம தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாத பாவங்களை கர்த்தாவே இந்த இரவு நேரத்தில் எங்களை மன்னியும். யாரெல்லாம் தங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறாங்களோ அந்த குடும்பத்துள்ள பாவத்தை மன்னியும். என் இயேசு கிறிஸ்து ராஜா மன்னியும். என் இயேசு கிறிஸ்து ராஜா மன்னியும். என் இயேசு கிறிஸ்து ராஜா மன்னியும். எங்களுடைய பாவங்களே மன்னியும். எங்களுடைய அக்கிரமங்களே மன்னியும். எங்களுடைய மீறுதல் பாவத்தை மன்னியும். யாரெல்லாம் இஷ்டத்தின்படி வாழ்கிறார்களோ அவருடைய பாவங்களே மன்னியும். அப்பா, எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம் ராஜா. அப்பா, விசேஷமாக இந்த இரவு நேரத்திலே நீங்க எங்களோட திட்டமா பேசியிருக்கிறீங்க. நாங்க எப்படி வாழ வேண்டும் என்று பேசியிருக்கிறீங்க. உம்முடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய, உம்முடைய சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிய எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா. அப்பா, விசேஷமாக துஷ்ட மிருகங்களிலிருந்து நாங்க பாதுகாக்கப்படணுமே, பட்டயத்திலிருந்து நாங்க பாதுகாக்கப்படணுமே, பஞ்சத்திலிருந்து நாங்க பாதுகாக்கப்படணுமே, கொள்ளை நோயிலிருந்து நாங்க பாதுகாக்கப்படணுமே. உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை மூடி மறைத்து பத்திரமாக நீங்க பாதுகாத்துள்ளுங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில சகல பாவத்தையும் மன்னிங்க. எல்லா அக்கிரமத்தையும் மன்னிங்க. அப்பா, உமக்கு பிரியம் இல்லாமல் எந்தெந்த பாவம் பண்ணிருந்தாங்களோ எல்லா பாவத்தையும் மன்னிங்க. எங்க சிந்தனையில தீமையான காரியங்கள் தான் மன்னிங்க. எங்க கண்கள்ல பாவமான காரியம் தான் மன்னிங்க. எங்க இதயத்துல தீமையான காரியம் தான் மன்னிங்க. உமக்கு பிரியமில்லாத இடத்துக்கு போயிட்டு இருந்தா மன்னிங்க. இந்த நாளிலும் உம்முடைய கற்பனைக்கு, உம்முடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாத பாவத்தை மன்னிங்க. சத்திய ஆவியானுக்கு கீழ்ப்படியாத பாவத்தை மன்னிங்க. எந்த குடும்பத்திலே தங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறாங்களோ அந்த வீட்டுல எல்லா குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. தலைமுறை சாபத்தை எல்லாம் நீக்கி போடுங்க. இந்த 2022 உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்து பத்திரமா நீங்க பாதுகாத்துங்க. எந்த குடும்பத்திலே தங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறாங்களோ அந்த குடும்பத்துல அப்பா இப்பொழுது சகல நோய்களும் இப்பொழுது இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இப்பொழுது சுகம் உண்டாட்டு ராஜா. உம்முடைய தழும்புகளாலே எந்த குடும்பத்துல பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்களோ இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே, இயேசு நாமத்தினாலே எல்லா பலவீனமெல்லாம் மறைட்டு ராஜா. எந்த குடும்பத்துல ஆஸ்பத்திரி இருக்காங்களோ இப்பொழுதே உம்முடைய கரம் நீட்டுங்க ராஜா. இப்பொழுதே இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே, இயேசு நாமத்தினாலே எந்த குடும்பத்துல படுத்த படுக்கையா இருக்காங்களோ இருமல் நிமித்தமாக, வைரஸ் நிமித்தமாக, அப்பா கொள்ளை நோய் நிமித்தமாக, அப்பா சில குடும்பத்துல சளி இருக்கிறாங்க, சில குடும்பத்துல காய்ச்சல் இருக்காங்க, சில குடும்பத்துல இருமல் இருக்காங்க. எந்த குடும்பத்துல சரீரத்துல பலவீனத்தோடு இருக்காங்களோ என் இயேசு கிறிஸ்து ராஜா இந்த நாளிலும் பரிபூர்ணமான சுகம் தர வேண்டும், பரிபூர்ணமான விடுதலை தர வேண்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆரோக்கியம் உண்டாட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பரிபூர்ணமான விடுதலை உண்டாட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலே அப்பா பரிபூர்ணமான ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்க ராஜா. உம்முடைய தழும்புகளாலே சுகமானிக்க என்று வேதம் சொல்கிறல்லவா, உம்முடைய தழும்புகளாலே சுகமாக்கி தாங்க ராஜா. இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே சுகம் உண்டாட்டும். இப்பொழுதும் எந்த குடும்பத்திலே சரீரத்திலே பலவீனத்தோடு, சில குடும்பத்திலே கேன்சர் நிமித்தமாக, சில குடும்பத்திலே அப்பா கிட்னி ஃபெயில் இருக்காங்க, சில குடும்பத்திலே சரீரத்திலே பல வியாதிங்கிறாங்க ராஜா. எந்த குடும்பத்திலே அப்பா சரீரத்திலே பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தையும் இப்பொழுதே உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எந்த குடும்பத்திலே சுகர் நிமித்தமா கஷ்டப்படுறாங்களோ அப்பா, சில குடும்பத்திலே கிட்னி ஃபெயில் இருக்காங்க, சில குடும்பத்திலே அப்பா கேன்சர் இருக்காங்க, சில குடும்பத்திலே பிக்ஸ் இருக்காங்க, சில குடும்பத்திலே முடக்குவாங்க, சில குடும்பத்திலே சரீரத்திலே பல விதமான பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்க. நிறைய குடும்பத்திலே ஆஸ்பத்திரி ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்திலே சிறு பிள்ளைகளுக்கு அப்பா சரீரத்திலே பலவீனம், சில குடும்பத்துக்குள்ளே அப்பா அந்த இரவு நேரத்துல சில குடும்பத்துல தலையில பிரச்சனைங்க, சில குடும்பத்துல ஹார்ட் பிரச்சனைங்க. எந்த குடும்பத்துல சரீரத்துல பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தையும் இந்த நாள்ல என் இயேசு ராஜா பரிபூர்ணமா சுகமாக்கிட்டாங்க ராஜா. யாரெல்லாம் கற்பதனியா ஜெபிக்கிறாங்களோ என் இயேசு ராஜா கற்பதனி ஆசுறீங்க. உம்முடைய ஜீவன்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எந்த குடும்பத்துல விசேஷமா அந்த இரவு நேரத்திலே தங்களை தாழ்த்துறாங்களோ அந்த வீட்டுக்குள்ளே சகல காரியத்திலும் உம்முடைய ரத்தம் தெளிவுபடுத்த ராஜா. உம்முடைய ரத்த கோட்டைகளை மூடி மறைத்து பத்திரமா நீங்க பாதுகாத்துங்க. எங்க வீடு முழுவதும் தேவனுடைய அக்னினால மூடப்படட்டும். எங்க வீடு முழுவதும் விசேஷமாக உருவின பட்டயத்தோட உலாவி கொண்டு ராஜா.
விசேஷமா தேவதூதல் நிப்பாட்டுங்க ராஜா. அப்பா எந்த குடும்பத்துல ஜெபிக்கனாலோ அந்த வீடு முழு தேவ அக்கினினால மூடப்படட்டும். விசேஷம் அந்த நாளுக்குள்ள சகல காரியத்தை ஸ்தோத்திரம் ராஜா. யாரெல்லாம் வெளியில புறப்பட்டு போயிட்டாங்களோ, யாரெல்லாம் கப்பலுக்கு, விசேஷமா யாரெல்லாம் ஆர்மி, விசேஷமா யாரெல்லாம் போலீஸ்ல, யாரெல்லாம் நைட் டியூட்டில, விசேஷமா யாரெல்லாம் டாக்டர்மார், நர்ஸ்மார், யாரெல்லாம் விசேஷமா வேலைக்கு புறப்பட்டு எந்த நாட்டுக்குள்ள எந்த சூழ்நிலை ஜெபிக்கனாலோ சகல குடும்பத்தையும் உம்முடைய இரத்த கொட்டைகளை மூடி மறைத்து பத்திரமாக வேலையடைங்க ராஜா. இரவு நேரத்தில் இன்பமா நித்திருக்காங்க. எந்த வீட்டுக்கு விரோதமாக அப்பா மரித்த ஆவிகள், செத்த கிரியைகள், சில குடும்பத்துல துஷ்ட மிருகங்கள், சில குடும்பத்துல அசுத்தமான காரியங்கள், சில குடும்பத்துல விபச்சார காரியங்கள், சில குடும்பத்துல கெட்ட சொப்பனங்கள், சில குடும்பத்திலே விக்கிரத்தின் ஆவி, சில குடும்பத்திலே மாந்திரிகம், பிள்ளி சூனியம், ஏவலனத்துமாக எந்த குடும்பத்திலே பாதிக்கப்பட்டிருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த நாளிலே எந்த குடும்பத்துக்கு விரோதமாக கிரியை செய்து கொண்டுக்கோ எல்லா கிரியிலும் அழிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து இயேசு நாமத்தினாலே எல்லா கிரியிலும் அழிக்கப்படட்டும் ராஜா. எல்லா கிரியிலும் அழிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து இயேசு நாமத்தினாலே எல்லா கிரியிலும் அழிக்கப்படட்டும் ராஜா. அப்பா எந்த வீடு விரோதமாக மாந்திரியம், பிள்ளி சூனியம், ஏவல்ல பாதிக்கப்பட்டு ஜெபிக்கனாலோ அந்த வீடு விரோதமாக கிரியை செய்ய எல்லா கிரியிலும் அழிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து இயேசு நாமத்தினாலே எல்லா கிரியிலும் அழிக்கப்படட்டும் ராஜா. விசேஷமாக சில குடும்பத்திலே குடும்பம் பிரிந்து போயிருக்கிறது. எந்த குடும்பத்திலே பிரிந்து போயிருக்காங்களோ அந்த பிரிந்து போன குடும்பம் மறுபடியும் இணைந்து வாழ வேண்டும். சில குடும்பத்திலே விபச்சார நிமித்தமாக பிரிந்து போயிருக்காங்க. சில குடும்பத்திலே மதுபான போதை காரியம் நிமித்தமாக அந்த வீட்டு விரோதமாக கிரியை செய்ய எல்லா சத்துரும் சகல கிரியிலும் அழிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து இயேசு நாமத்தில் அழிக்கப்படட்டும் ராஜா. சில குடும்பத்திலே கொடுத்து வரன்னு சொல்லி ஏமாந்துட்டு சொல்லி ஜெபித்திருக்காங்க. சகல வாசல் திறக்கப்படட்டும். அப்பா எந்த குடும்பத்துல வீடு கட்டணும்னு ஜெபிக்கிறாங்களோ அப்பா வீடு கட்ட வாசல் திறங்க ராஜா. சில குடும்பத்துல நைட் நேரத்துல தனிமையா இருக்காங்க. சில குடும்பத்துல கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்துல பிள்ளைகள் இருந்து பார்க்கணும் ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்துல கடன் நிமித்தமா உபத்திரப்படுறாங்க. இந்த இரவு நேரத்துல எந்தெந்த குடும்பத்துல எந்த பிரச்சனை இருக்காங்களோ சகல குடும்பத்தையும் இயேசு ராஜா எல்லா வாசலும் திறக்கப்பட்ட ராஜா. அப்பா இரவு நேரத்துல நீங்க கூட இருங்க. அதிக அளவில் துதிக்கிற துதியோட எலும்பைகள் கிருபை செய்யுங்க ராஜா. இரவு நேரத்துல யாரெல்லாம் டியூட்டில இருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் விசேஷமாக உம்முடைய ஆளுகைக்குள்ள அர்ப்பணிக்கிறோம் ராஜா. கொள்ளை நோயிலிருந்து அப்பா துஷ்ட மிருகிலிருந்து பட்டயத்திலிருந்து பஞ்சத்திலிருந்து விலக்கி எங்களை பாதுகாத்துவீங்க. இந்த நாளுக்குள்ள சகல காரியத்தை ஸ்தோத்திரம் ராஜா. எங்க குடும்பத்தை பத்திரமா பாதுகாத்தீங்களே எல்லா குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம் ராஜா. யாரெல்லாம் கற்பனைக்கா ஜெபிக்கிறாங்களோ, யாரெல்லாம் மாசமா இருக்காங்களோ, யாரெல்லாம் டெலிவரிக்கு ஆயத்தமா இருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எந்த குடும்பத்திலே திருமண தேவைக்காக அப்பா திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்காங்களோ சகல குடும்பத்தையும் என் இயேசு ராஜா வாசல் திறக்க வேண்டும். இந்த நாளில் இந்த இரவு நேரத்தில் எந்த குடும்பத்தை செய்தியை கேட்டு மனம் திரும்புறாங்களோ அந்த குடும்பத்தை என் இயேசு ராஜா நீங்க ரட்சிக்க வேண்டும் ராஜா. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் உம்முடைய ஜீவன்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரமுள்ள கர்த்தராகிய இயேசு நாமத்துக்குள்ளே எங்க எல்லாருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. நிம்மதியான தூக்கம் தாங்க ராஜா. இரவு நேரத்தில் எங்க வீட்டுக்குள்ள நீங்க தங்கிருங்க. உம்முடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் உங்களுடைய ரத்த கோட்டைகளே மூடி மறைத்து பாதுகாத்துங்க. நிறைய குடும்பத்துல கவர்மெண்ட் வேலைக்காக அப்பா எக்ஸாம் எழுதி கொண்டிருக்காங்க. சில குடும்பத்திலே அப்பா வாலிப பிள்ளைகள் அப்பா வேற வேற நாட்டில் இருக்காங்க ராஜா. எல்லா குடும்பத்தையும் பாதுகாக்க வேண்டும். சொந்த தேசத்துக்கு திரும்பி வர வேண்டும் என்று ஜெபிக்கிறாங்க. எல்லா வாசல் திறந்து கொடுங்க ராஜா. இந்த நாளுக்குள்ள சகல கார்த்திகா ஸ்தோத்திரம் 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 ராஜா. அதிகால வேளைகளை எழுப்பிடுங்க. உம்முடைய பாதவெளியில கண் ஒளிக்க கிருபை செய்யுங்க ராஜா. உலகத்துல பாவத்தை சிக்கி உள்ளபடி உம்முடைய ரத்த கோட்டைகளை மூடி மறைத்து பத்திரமா நீங்க பாதுகாத்துங்க. இந்த நாளுக்குள்ள சகல கார்த்திகா ஸ்தோத்திரம் 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 ராஜா. இரவு நேரத்திலே எந்த குடும்பத்துல வேதனையோடு ஜெபிக்கிறாங்களோ எல்லா காரியத்தையும் விலக்கி நீங்க பாதுகாத்துங்க. உம்முடைய நாம மாத்திரம் மேம்படட்டும். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரமுள்ள கர்த்தராகிய இயேசு நாமத்துக்குள்ளே எங்க எல்லாருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். துதி, கன, மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து மூலியமா கேட்கும் ஜீவனால பிதாவே ஆமேன். தேவனுக்கே மகிமுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அபரிவிதமாக தலைமுறையாக சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடு இருப்பதாக ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் எங்களோட தொடர்பு விரும்பினால் 9363064181 என்ற நம்பருக்கு நேரடியாக தொடர்பு கொள்ளவும். நாங்கள் உங்களுக்காக உங்கள் குடும்பத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் எங்களுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். விசேஷமாக இரவு நேரத்தில் கண்டிப்பாக செல்போன் ஆஃப் பண்ணிச்சுட்டு தேவனோடு தொடர்பு கொண்டு உங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் அறிக்கை செய்து விட்டு விடும்போது அவர் இரத்தத்தினால கழுவி நாம் நீதிமானா மாற்றப்படுகிறோம். நைட் நேரத்தில் தனி ஜெபம் பண்ணுங்க, குடும்பமா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அபரிவிதமாக தலைமுறை சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பார். விசேஷமா செல்போனை ஆஃப் பண்ணி வைங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.